ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தை அமாவாசை எந்த தேதியில் வருது, அதற்குரிய விரதம் என்ன, அதனுடைய சிறப்பு வழிபாடுகளை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அமாவாசை முன்னோர்களுக்கு உரிய வழிபாட்டு நாளாகும். நவக்கிரகங்களில் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமாக சூரிய பகவானும், தாய் வழி உறவுகளுக்கு உரிய கிரகமாக சந்திரனும் கருதப்படுவதால் சூரியன் சந்திரன் நேருக்கு நேராக சந்திக்கும் அமாவாசை நாள் முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகின்றது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா சூரிய உதயத்திற்கு பிறகு சூரிய பகவானை சாட்சியாக வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து சூரியனை நம்ம வழிபட வேண்டும். இந்த தை அமாவாசையை பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மட்டுமல்லாமல் இறை வழிபாடு செலுத்துவதற்கும் ஒரு உரிய நாளாக, ஆற்றல் மிக்க நாளாகவும் இருக்கின்றது. தை அமாவாசை நாள் முன்னோர் வழிபாடு, தெய்வ வழிபாடு, மந்திர ஜபம், தியானம் ஆகியவற்றை செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாளாகும். இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடும் தான தர்மங்களும் மற்ற நாட்களில் செய்வதை விட பல மடங்கு அதிக பலனை இந்த நாட்களில் தரும் அப்படிங்கிறதான் ஐதீகம். இந்த நாளில் பார்த்திங்கன்னா நாம் செய்யும் தானங்களையும் தர்ப்பணம் போன்ற வழிபாடுகளையும் நம்முடைய முன்னோர்களை நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகம். தை அமாவாசை நம்முடைய முன்னோர்கள் மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்லும் நாள் என்பதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கின்றது. மிக முக்கிய விரத நாட்களில் ஒன்று தை அமாவாசை. இது நம்முடைய பாவங்களை மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்களின் பாவங்களையும் போக்குவதற்கான மிக சிறந்த நாளாகும். இந்த நாளில் புனித நீராடுவது, விரதம் இருப்பது, தானமளிப்பது, பித்ரு தர்மம் செய்வது ஆகியன பல மடங்கு நம்மளுக்கு புண்ணிய பலன்களை வந்தருளும் அப்படிங்கிறதான் உண்மை. பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இருப்பவர்கள், பித்ருக்களின் ஆசையை பெற வேண்டும் என நினைப்பவர்கள் தவறாமல் இந்த நாளில் விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. அதனால் இந்த நாளில் பார்த்திங்கன்னா முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால வழிபாடுகளை செய்வதற்கு நம்ம தயங்கக்கூடாது. இவ்வாறான நாட்கள் வருவது அப்படிங்கிறது அரிது. அதை வர்ற நேரத்தில் நம்ம பயன்படுத்தி அந்த வழிபாடு முறைகளை மேற்கொள்ளும் பொழுது அது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இவ்வாறான நாட்களில் நம்ம கட்டாயம் இறை வழிபாடு மேற்கொண்டு நல்ல பலன்களை அடைய வேண்டும். பித்ருக்களின் ஆசையை பெற வேண்டும் என நினைப்பவர்கள் தவறாமல் இந்த நாளில் கட்டாயம் விரதம் இருக்க வேண்டும். தை மாதத்தின் அனைத்து நாட்களுமே புனித நீராட சிறப்பான நாளாகத்தான் இருந்தாலும் தை அமாவாசை என்று புனித நதிகளில், கடலில் நீராடினால் முந்தைய அனைத்து பிறவிகளிலும் செய்த பாவங்கள் நமக்கு நீங்கிவிடும் என்பது ஐதீகம். அது மட்டுமல்லாமல் மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்தால் பித்ரு தோஷம் மட்டுமே நீங்கும். ஆனால் தை அமாவாசையில் விரதம் இருந்தால் பித்ரு தோஷத்துடன் சனியால் ஏற்படும் தோஷங்களும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தை அமாவாசையில் இந்த ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வருவதாக காலண்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி 9ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை காலை 7:53 மணிக்கு பார்த்திங்கன்னா அமாவாசை திதி துவங்குகிறது. பிப்ரவரி 10ஆம் தேதி காலை 4:34 மணி வரை மட்டுமே அமாவாசை திதி உள்ளது. ஒரு நாளின் சூரிய உதயத்தின் போது என்ன திதி உள்ளதோ அதுவே அந்த நாளைக்குரிய திதியாக கருத வேண்டும் என சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி பார்த்தால் பிப்ரவரி 9ஆம் தேதி சூரிய உதய நேரமான காலை 6:35 மணி அளவில் பார்த்திங்கன்னா சதுர்தசி திதியே உள்ளது. அன்று காலை 7:53 மணிக்கு பிறகு தான் அமாவாசை திதி துவங்குகிறது. அதே சமயம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதி காலை 4:34 மணி வரை மட்டுமே அமாவாசை திதி உள்ளது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வேறு திதி ஸ்டார்ட் ஆகிறது. அது பேர் பார்த்திங்கன்னா பிரதமை திதி துவங்கி விடுகிறது. பிப்ரவரி 10ஆம் தேதி அன்று சூரிய உதயத்திற்கு முன்பே அமாவாசை திதி முடிந்து விடுகிறது. அதனால் பார்த்திங்கன்னா சூரிய உதயத்திற்கு பிறகு தான் புனித நீராடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் நம்ம பிப்ரவரி 10ஆம் தேதியை அமாவாசை நாளாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் பிப்ரவரி 9ஆம் தேதி சூரிய உதயத்தின் போது அமாவாசை திதியும் இல்லை என்பதனால அன்றைய நாள் 7:53க்கு தொடங்குவதனால அதற்கப்புறம் நம்ம இவ்வாறு பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவது சிறப்பான விஷயமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 9ஆம் தேதி என்று காலை 8:02 முதல் 11:52 வரையிலான நேரம் புனித நீராட சிறப்பான நேரமாகும். தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுக்கு படையல் இடுவதற்கான நல்ல நேரமாக காலை 11 முதல் பகல் 3:21 மணி வரையிலான நேரம் சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் உச்சி பொழுதிற்கு முன் அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து விடுவதே சிறப்பானதாகும்.
முன்னோர்களுக்கு படையலிட்ட பிறகு காகத்திற்கு உணவளித்த பிறகே நாம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். மாலையில் அருகில் உள்ள சிவன் கோயில்களுக்கு சென்றோ அல்லது வீட்டில் பூஜை அறையிலோ தனியாக ஒரு அகல் விளக்கு கட்டாயம் ஏற்றி முன்னோர்களை நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும். இது அவர்களுக்கு மோட்சத்தை தரும் என்பது நம்பிக்கை. பிப்ரவரி 9ஆம் தேதி தான் அமாவாசை திதி வருது. ஆனால் தொடங்கிறது பார்த்திங்கன்னா 7:53 மணி காலை. அதனால் 8 மணிக்கு மேலே நம்ம நல்ல காரியங்களில் ஈடுபட்டு தர்ப்பணம் கொடுத்து நம்ம புனித நீராடுவது சிறப்பான விஷயமாக இருக்கும். அதற்கப்புறம் நம்ம விரதம் இருந்து காக்காய்க்கு படையல் போட்டு காக்காய் சாப்பிட்ட உடனே நம்ம போய் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சு விடுவது. அதற்கப்புறம் மாலை நேரங்களில் நம்ம வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். விளக்கேற்றி உங்களுடைய தெய்வங்களை நினைத்து அவர்களுக்கு பூஜைகள் செய்து புனஸ்காரங்களை ஈடுபட்டு கோயில்களுக்கு சென்று வருவது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்றைய நாள் இறையருள் அப்படிங்கிறது நிறைவாக இருப்பதனால நம்ம தவறாமல் வழிபாடு செய்வது சிறந்த ஒரு விஷயமாக இருக்குது. தை அமாவாசை அன்று பார்த்திங்கன்னா புனித நதிகளில் நீராடுவது அந்த மாதம் முழுவதுமே நம்ம புனித நீராடிய பலனை நமக்கு வந்தருளும். புனித நதிகளுக்கு சென்று நீராட முடியாதவர்கள் வீட்டில் குளிக்கும் நீரில் புனித தீர்த்தங்களை கலந்து குளிப்பதாலும் புனித நீராடிய பலனை இந்த நாளில் பெற முடியும். புனித நீராடிய பிறகு தர்ப்பணம் கொடுத்து அதற்கு பிறகே சூரிய வழிபாடு மற்றும் வழக்கமான தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். அமாவாசை அன்று பகலில் தூங்குவதை அசைவம் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும். யாராவது ஒருவருக்காவது அன்றைய தினம் தானம் வழங்க வேண்டும். அன்றைய தினமாவது நம்ம வெளியுள்ளவங்களுக்கு இல்லை நம்மளால் முடிந்தவர்களுக்கு ஆலயங்களில் வர்ற மக்களுக்காவது நம்ம சாப்பாடு செய்து கொடுப்பது ஒரு சிறந்த பலனை அளிக்கும். ஒரு உயிருக்கு நம்ம உணவளிப்பது அப்படிங்கிறது மிகுந்த ஒரு நல்ல செயல் அப்படிங்கிறத திரும்பி நான் கூறுகிறேன். ஏழை எளிய மக்களுக்கு வயதானவர்களுக்கு இந்த தை அமாவாசை என்று ஒருவேளை உணவு வாங்கி கொடுக்கலாம். தை அமாவாசை என்று நாம் கொடுக்கும் அன்னதானம் உள்ளிட்ட அனைத்து தானங்களுமே ஏதோ ஒரு ஜீவராசியின் உருவத்தில் வந்து நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக ஏற்பதாக ஐதீகம். நாம் கொடுக்கும் உணவு சாப்பிட்டு அவர்கள் மனநிறைவுடன் ஆசி வழங்குவார்கள். தானம் வழங்கும்போது உங்களின் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை மனதில் நினைத்து கொண்டு வேண்டிக் கொண்டால் அது நிச்சயம் நடைபெறும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் மறக்காமல் உங்களால் முடிந்த உதவிகளை தினந்தோறும் செய்யவில்லைனாலும் இன்றைய நாளாவது இந்த பலனிற்காவது நம்ம செய்வது சிறப்பான விஷயமாக இருக்கும். தினமுமே நம்மளால் முடிஞ்சது ஒருவருக்கு நம்ம உணவளித்து அவர்களுடைய மனதானதை நம்ம நிறைவேற்ற செய்து அந்த மகிழ்ச்சியை நம்ம கண்குள்ளூர பார்ப்பது என்பது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக தை அமாவாசை என்று தவறாமல் அனைவருமே தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. மறக்காமல் சாயந்தரம் விளக்கேற்றி உங்களுடைய குலதெய்வமோ உங்களுடைய தெய்வங்களுக்கு இல்லை சிவாலயங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அனைவரும் இறையருள் பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக. நம்ம சேனலுக்கு புதுசாக பாருங்கள். நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.